தோடுடைய செவியன் விடையேறியோ தூவின் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவின் மதிசூடி காடுடைய ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் தேவிய பிம்மான் இவனன்றே பெற்ற மூத்த பிரமாபுரமேவிய பிம்மான் இவனன்றே நீ பரந்த மின் மகிழ்ந்த மதில் எய்ததுமன்றி விலங்கு தலையோட்டில் உள் மகிழ்ந்து பலி தேறிய வந்தனது உள்ளம் கவர்கள்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பின் மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பிம்மான் இவனன்றே ஒருமை பெண்மை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பிம்மான் இவனன்றே மறைகள் அந்த ஒளி பாடலோடாடல் ஆகி மழு ஏந்தீன் இறைகள் அந்த இனவில் வளை சோரையன் உள்ள பிரதோஷ வழிபாடு முதலாவதாக பல வகையான எண்ணெய் பொருட்களால் இப்பொழுது சுவாமிக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. முதலாவதாக இலுப்பை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய இலுப்பெண்ணெய் அபிஷேகம், நல்லெண்ணெய் அபிஷேகம், நெய் எண்ணெய் அபிஷேகம், விளக்கெண்ணெய் அபிஷேகம் என்று பல வகையான அபிஷேகங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து சீக்காய் பொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. சடைமுயங்கு புனல் உயர் இலங்கை அறையின் மணி செச்சனது உள்ளம் கவர்கள்வன் துயர் இளங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம் மேவிய பிம்மான் இவனன்றே தான் முதல் செய்யதை காணிய மாலோடு தந்தாமறையானோ நீ முதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கள்வன் வாழ்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம். பல வகையான எண்ணெய் அபிஷேகங்களை தொடர்ந்து சீக்காய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது பல வகையான மூலிகை சாறுகளாலும் அபிஷேக திரவியங்களாலும் இப்பொழுது அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றன. முதலாவதாக சடை வில்வம் என்று சொல்லக்கூடிய மூலிகை சாற்றில் சடை வில்வ சாறு அபிஷேகம். எல்லா சித்திகளையும் தந்து சிவகடாட்சத்தை தரக்கூடிய சிறப்பான மூலிகை சடை வில்வம். எம்பெருமானருக்கு சடை வில்வ அபிஷேகம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒரு அத்தி இலை என்று சொல்லக்கூடிய அத்தி இலை மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. எம்பெருமானுக்கு இப்பொழுது அத்தி இலை மூலிகை சாறு அபிஷேகம். தொடர்ந்து 108 வகையான மூலிகை சாறுகள் மற்றும் பல அபிஷேகங்கள் நடைபெற உள்ளன. அடியார்கள் எல்லாம் விரைவாக ஆலயத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக முசு முசுக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை எம்பெருமானாருக்கு முசுமுசிக்கை என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மறையுடையாய் தோளுடையார் வார்சடை மேல் வளரோம் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லார் குறையுடையார் குற்றமோர கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே. அருகம்புல் யாரெல்லாம் இதை அருகம்புல் சாறுகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் சரி செய்யக்கூடியது. குறிப்பாக வயிற்று பிரச்சனை, இரத்த சீரோட்டம் மற்றும்
வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வகையான பிரச்சனைகளையும் செய்யக்கூடியது இந்த தீர்க்கக்கூடிய சிறப்பான மூலிகை அருகம்புல் சாறு. மகா வில்வம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வில்ல மூலிகைகளால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே. மூலிகை நெல்லி சாறு ஆகும். தொடர்ந்து கொன்றை என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம் எம்பெருமானருக்கு இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. கொன்றை மூலிகை சாறு அபிஷேகம் எம்பெருமானருக்கு இலுப்பை மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெறுகின்றது. குப்பைமேனி மூலிகை சாறு அபிஷேகம் மிகவும் விசேஷமானது. இந்த குப்பைமேனி நமக்கு ஏற்படக்கூடிய சளி தொல்லைகளை இந்த குப்பைமேனி சாறை தொண்டையில் மற்றும் மற்ற பகுதியில் தடவும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சளியை தீர்க்கக்கூடியது. விஷ கடியையும் தீர்க்கக்கூடிய சிறப்பு மூலிகை குப்பைமேனி என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம். தொடர்ந்து மாவிலை பொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மந்திரமாவது நீரு வானவர் மேலது. சனிமகா பிரதோஷத்தில் சிறப்பான முறையிலே அழகு நிறைந்த பசுமை நிறைந்த இயற்கை வளம் மிக்க நமது ஜவ்வாது மலையில் குறிப்பாக மூலிகைகள் பலவற்றை கொண்ட தமதாக கொண்ட இந்த ஜவ்வாது மலை என்று அழைக்கக்கூடிய இந்த மலையிலே சிறப்பான முறையிலே இங்கே அபிஷேகங்கள் எல்லாம் மூலிகை சார்களால் அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. சிறப்பிற்கு சிறப்பு இது. இயற்கையான முறையிலே இங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகளால் இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது எல்லா விதமான உடல் நலம், மனநலம் எம்பெருமான் நமக்கு சிறப்பாக அருளி எல்லா வளங்களையும் தருவார் என்பது உறுதி. அதனால் அடியார்கள் எல்லாம் இந்த அபிஷேகத்தை கண்டு வழிபாடு செய்து எம்பெருமான் திருவருள் நிறைய பெற வேண்டுகின்றோம். செம்பருத்தி பூப்படி அபிஷேகம் இது ஒரு இருதய பிரச்சனைக்கு சிறந்த ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை அகற்றும் தன்மை இதற்கு உண்டு. இப்பொழுது மூலிகை சாறு அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திருவலம் ஜொழிவானனை வாயாரப்பாடி பண்ணி ஆதரித்து ஏத்தி ஓமப்பொடி அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவியேன் மாஷரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகும் இவை மார்பிளங்க எருதேரி வேழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தென். வெள்ளருக்கு பொடி சாறு அபிஷேகம் எம்பெருமானருக்கு செய்விக்கப்படுகின்றது. சிவா திருச்சிற்றம்பலம். நீர்முள்ளி விதை பொடி என்று சொல்லக்கூடிய நீர்முள்ளி மூலிகை சாறு அபிஷேகம் நரம்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. சிறந்த ஒரு சக்தி மூலிகை இது. தொடர்ந்து நீர்முள்ளி என்று சொல்லக்கூடிய அபிஷேக சாறு எம்பெருமானருக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் மாணவருக்கு ஜாதிக்காய் பொடி அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. தாதுபலம் வயிற்று வலிக்கு சிறந்த மருந்தாக இது பயன்படுகின்றது. பல வகையான வீழ்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கமே. முருங்கை விதை பொடிச்சாறு. அதைத் தொடர்ந்து தொடர்ந்து நீர்மொழி விதை பொடிச்சாறு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதம் இல்லை அமனோடு தேரரே பாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே. மூலிகை சாறு அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடிய உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு
சரும அழகை தரக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. ஓரிதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இது. எம்பெருமானாருக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. சரி செய்து கண்ணுக்கு குளிர்ச்சியை திறக்கக்கூடிய பொன்னாங்கனி மூலிகை சாறு அபிஷேகம். கூற்றம் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. வசம்பு பொடி என்று சொல்லக்கூடிய வசம்பு மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. வயிற்று பொறுமல், வாயு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி போன்றவற்றுக்கு சிறந்த மருந்தாக இந்த வசம்பு மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அதைத் தொடர்ந்து தூதுவளை என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம், சளி மற்றும் இரும்பலுக்கு சிறந்த மருந்தாக செயல்பட்டு வரக்கூடிய தூதுவளை என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. வீரட்டான தூரை அம்மானே, வீரட்டான தூரை அம்மானே. மூலிகையாகவும் தலைமுடிக்கு நல்ல பளபளப்பை திறக்கக்கூடிய மூலிகையாகவும் இந்த வெட்டிவேர் செயல்படுகின்றது. தொடர்ந்து கூடிய கரிசலாங்கண்ணி பொடி மூலிகை சாறு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. சிறுநீரக கோளாறு, மஞ்சள் காமாலை, இரத்த சோகை போன்றவற்றிற்கு சிறந்த மூலிகை மருந்து. தொடர்ந்து மகிழம்பூ பொடி மூலிகை சாறுகள் நடைபெற்று வருகின்றன. எம்பெருமானாருக்கும் அந்தீஸ்வரருக்கும் மூலிகை சாறு மகிழம்பூ மூலிகை சாறு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. உடம்பில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது கண்டறியாதன கண்டே. இப்பொழுது தொடர்ந்து மூலிகை சாற்று கருஞ்சீரக பொடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. குடல் புழுக்கள், நஞ்சுமேக நோய், கண் நோய் போன்று பல வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து கருஞ்சீரக பொடி. அபிஷேகத்தை தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெற்று வருகின்றது. கடலை மாவு அபிஷேகம். சிவபெருமானருக்கும் 108 வகையான மூலிகை சாறு அபிஷேகத்தை தொடர்ந்து இப்பொழுது கடலை மாவு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து அரிசி மாவு, சந்தன அபிஷேகம், பல வகையான பழங்களால் அபிஷேகமும் செய்விக்கப்பட உள்ளன. கடலை மாவு அபிஷேகம். தொடர்ந்து சிவபெருமானாருக்கும் நந்தீஸ்வரருக்கும் மூலிகை சாறு அபிஷேகத்தை தொடர்ந்து கடலை மாவு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது.
அரிசி மாவு அபிஷேகம், கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரிசி மாவு அபிஷேகம்.
கொடுத்தது? இந்த பூமி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? அழகான பூமியை கொடுத்திருக்காரு, இந்த உடம்ப கொடுத்திருக்காரு, இந்த உயிரை கொடுத்திருக்காரு. கை கால்லாம் நமக்கு நல்ல வேலை செய்யுதா? வாய் பேசுதா? கண்ணு பாக்குதா? இதயம் இருந்து நல்லா வேவுடுதா? இதெல்லாம் யாரு கொடுத்தது? இந்த பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க இல்லையா? என்னென்ன பஞ்சபூதம்? நிலம், ரெண்டாவது நீர், தண்ணி. தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியாது இல்லையா? வெப்பம், இந்த சூரிய ஒளி இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? காத்து இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? மூச்சு விட முடியுமா? இந்த ஆகாயம் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? இதெல்லாம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இறைவன், சிவம் கொடுத்தது. யார் கொடுத்தது? இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, நம்ம டெய்லி நன்றி சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? நல்ல வீடை கொடுத்திருக்காரு, நல்ல கணவன் கொடுத்திருக்காரு, நல்ல மனைவி கொடுத்திருக்காரு, நல்ல மக்கள் கொடுத்திருக்காரு, நல்ல சுற்றம் கொடுத்திருக்காரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்க இறைவனை நம்ம மறக்கணுமா? மறக்கக்கூடாதா? மறக்க கூடாது. அதுக்குதான் தினமும் நம்ம என்ன பண்ணோம், கோயிலுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் இந்த கோயில் எல்லாம் கட்டினாங்களாம். இந்த ஆன்மா வந்து தினமும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தான், அதுக்குதான் ஆலயம் அப்படின்னு பேரு. என்னது? ஆன்மா லயப்படக்கூடிய இடத்துக்கு தான் ஆலயம்னு பேரு. கோயிலுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆலயம்னு பேரு. என்ன பண்ண, நம்ம டெய்லி எது கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க? சுவாமி நீ கொடுத்தது நல்லா வச்சிருக்க, நல்லது அப்படி என்ன பண்ணுமா? சுவாமிகிட்ட வந்து ஒரு அப்படியே ஒரு கும்பிடு போட்டு போகணுமா? அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்களாம். உங்களுக்கு எந்த நோயும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த கஷ்டமும் வராது. சரியா? அதுக்குதான் இது மாதிரி வழிபாடுகள் ஏற்படுத்திருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். ஆலயம் தொழுவது சாலமும். நம்ம தினமும் நம்ம கோயில் வந்து சிவன் கோயிலுக்கு வரணுமா? வந்து சுவாமியை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு திருநீர் எடுத்து சிவாய நமன் பூசணும். திருநீர் இடும்போது என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க போலாம், சிவாய நம. எல்லாரும் தான் சொல்லணும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை நான் தான் சாப்பிடணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் மாத்திரை சாப்பிடணும்? உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கணும், நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க என்ன சொல்லணும்? இறைவனுடைய திருநாமத்தை சத்தமா சொல்லணும். சொல்லுங்க, சிவாய நம. சுவாமியை எல்லாரும் கும்பிட முடியாதான். என்னது? படத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கற்பூர வாழை பண்ணோம். ரெண்டாவதா மலை வாழை என்று சொல்லக்கூடிய மலை வாழை பழ அபிஷேகம் செய்யப்படுகிறது. அடுத்தது ஆரஞ்சு பழ அபிஷேகம். அது மாதிரி சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலம், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்றிட சிவகதி தானே. முதல்ல சிவ சிவன்னு சொல்லலாம், அவங்களுக்கு நிறைய பாவங்கள் இருக்குன்னு அர்த்தம். அவங்க பாவங்கள் என்ன பண்ணுமா? ஏய் நீ சொல்லாத சிவ சிவ வாயில, ஏன்னா சொல்லிட்ட பாவம் வெளியே போயிடும் இல்லையா? அப்புறம் புண்ணியம் வந்துடும் இல்லையா நமக்கு? அது மாதிரி இந்த பாவம் நம்ம பேய் மாதிரி உட்காந்து அழுத்துமா, சாமி பேரு சொல்லாத, கோயிலுக்கு போவாத, இங்கேயே இரு அப்படின்னு என்ன பண்ணுமா? நம்மளை தடுக்குமா. ஆனா நம்ம நல்லது, புண்ணியம், உதவி, அன்னதானம் இப்படிலாம் பண்ணோம்னா அது நம்மள கோயிலுக்கு அழைச்சிட்டு வருமா? என்ன பண்ணும்? கோயிலுக்கு அழைச்சிட்டு வரும். தொடர்ந்து இப்பொழுது சுவாமிக்கு தர்பூசணி பழச்சாறு அபிஷேகமும் அன்னாசி பழச்சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இப்படி தீயவர்கள் பாவம் செஞ்சவங்க இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல, பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் பாவங்கள். சரிங்க, நான் பாவம் தான் செஞ்சிட்டேன், நான் அதுக்கு விமோசனமே கிடையாதா, என் பாவம் என்னல இருந்து போகாதா, துன்பம் நீங்காதான்னா அதுக்கு வழி சொல்லியிருக்காங்க. போங்க பிரதோஷ அன்னைக்கு சிவன் கோயில் போங்க, அங்க போயிட்டு சிவாய நமன் சொல்லுங்க. சிவ சிவன், சிவாய நம ஃபுல்லா சொல்லுங்க, சிவ சிவன் சொல்லுங்க. சிவ சிவ என்றிட தீவினை மாலும் அப்படின்றார். தெரிஞ்சோ தெரியாமலோ வாயில சிவாய நமன் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சுவாமி என்ன பண்ணுவாரா? அவங்களுடைய பாவத்தை எல்லாம் நீக்குவாராம். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க சிவ சிவன் சொல்லிக்கிட்டே இருந்தா சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்றிட சிவகதி தானே. நல்ல கதியை கொடுப்பாரு நமக்குலாம். யாரெல்லாம் சிவாய நமன் வாயார சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பண்ணுவாரா சுவாமி? அவங்களுடைய பாவத்தை மட்டும் போகாம உயர்ந்த பிறவியை கொடுத்து, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து, சிவ யோகத்தையும் போகத்தையும் கொடுப்பான். அப்ப சிவாயன சொன்ன எவ்வளவு நன்மை இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க, சிவாய நம, சிவாய நம. சுவாமி வாய் அதுக்கு தான் கொடுத்தாராம், இறைவனுடைய நாமாவளியை பாட வேண்டும். நம்ம அதுவா பாடுறோம். சாமி பாட்டு வாயில வர மாட்டேங்குது, சண்டை போடுறோம். நீ பெருசா நான் பெருசா, வாய் எது எதுக்கோ சண்டை போடுது. ஆனா நல்லதுக்கு வாய் திறக்குதா? சாப்பிடறதுக்கு சண்டை போறதுக்கு தான் வாய் திறக்குது. சாமி இவ்வளவு கொடுத்தாரு, சாமி ரொம்ப நன்றின்னு நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? ஆனா நினைக்கணும். அதுக்குதான் சாமி என்ன கொடுத்திருக்காரு?
இப்ப ஏன் 6வது அறிவு கொடுத்திருக்கான்னு தெரியுதா? நல்லதை என்ன பண்ணும்? புடிச்சுக்கணும். இந்த பிறவியில் என்ன பண்ணோம்? மனித பிறவி புனிதமானதான். நம்மளாம் சாதாரணமா இந்த பிறவி எடுக்கல. இந்த 6 அறிவு இந்த மனுஷனா பிறந்தது சாதாரணமா பிறகலையா? நம்ம பல லட்சம் கோடி பிறவி பிறந்து வந்திருக்கும். மாணிக்க வாசகர் சொல்றார், புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்று. இவ்வளவு பிறப்பு எடுத்து சாமியை நினைக்காத விட்டமா. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நம்ம கழுதையா பிறக்கிறோம், அப்புறம் மாடா பிறக்கிறோம், எருமையா பிறக்கிறோம், நாயா பிறந்து அடி வாங்கிட்டு இருக்கோமா. ஏன்? சுவாமியை நினைக்கல. திருமணம் என்ன பண்றாரு? பாவம் செய்யறோம். பாவம் செஞ்சு என்ன பண்றோம்? கீழ்நிலை பிறப்புக்கு நம்ம எல்லாம் போயிடும். அப்படி நம்ம எல்லாம் போகக்கூடாது. சரியா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கோன் குருடு செவிடு. எல்லாம் மனுஷனா பிறந்த குறை இல்லாத பிறந்துறாங்களா? அதுலயும் குறை இருக்குல்ல. அதனினும் ஞானமும் கல்வியும் நவைத்தல் இருந்து. எல்லாமே மனுஷங்க. எல்லாரும் கோயிலுக்கு வராங்களா? எல்லாருக்கும் தான் மூளை இருக்கு, கண்ணு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாரும் இறைவனை அடையக்கூடிய இந்த ஞான கல்வி கிடைச்சிருக்கா? அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. தொடர்ந்து இப்ப செவ்வாழை பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அதை தொடர்ந்து நேந்திர பழ அபிஷேகம், பேரிச்சை பழம் அபிஷேகம், தொடர்ந்து ரெக்லோட் என்று சொல்லக்கூடிய திராட்சை பழ அபிஷேகம். இது மாதிரி இந்த பிறவியிலே நம்ம சுவாமியை பிடிச்சிக்கணுமா? இல்லனா இப்பிறவி தப்பினால் எப்பிறப்போ அப்படின்றாங்க. இந்த பிறவியிலே இந்த அறிவை கொண்டு நம்ம எல்லாம் பாவத்தெல்லாம் நீக்கி புண்ணியம் செய்து யாரெல்லாம் சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு நிச்சயம் மேல் பிறவி தான் கிடைக்குமா, துன்பம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். யாரெல்லாம் சுவாமியை மறந்து விடுகின்றார்களோ அவருக்கு மேலும் மேலும் இழிந்த பிறவி கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அறிவை பயன்படுத்தணுமா? நம்மளாம் என்ன பண்ணோம்? தினமும் என்ன பண்ணோம்? கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வரணும், சுவாமி கும்பிடணும். தினமும் வர முடியலையா? 5 நாளைக்கு ஒரு தாட்டி பிரதோஷம் வருது. என்னது? 5 நாளைக்கு ஒரு தாட்டி பிரதோஷம் கேலண்டர்ல போட்டுருக்கும் பாருங்க. நந்தீஸ்வரர் போட்டிருக்கோம். அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுங்க? கோயிலுக்கு வாங்க. வரும்போது சும்மா வராதிங்க. ஒரு நெய் தீபமோ விளக்க எடுத்துட்டு சுவாமிக்கு விளக்கேற்றுங்க. உங்க வீட்டுல நல்லா பசு இருந்ததுன்னா அதுல இருந்து பால் கறந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் பால் கலர்ந்து சுவாமிக்கு பிரதோஷ வேலையில அபிஷேகம் பண்றீங்களோ அவங்களுடைய விவசாய நிலம் வளம் பெருகுமா. ஒரு மாடு இருக்கிறது 10 மாடு ஆகுமா. வீட்டுல செல்லும் செழிக்குமா. தேன் வீட்டுல இருந்தா தேன் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணீங்கன்னா இனிமையான குரல் கிடைக்குமா. கள்ள மாவு எடுத்து அபிஷேகம் பண்ணீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீருமா. மஞ்சள் அபிஷேகம் பண்ணீங்கன்னா வீட்டுல மங்களம் பெருகுமா. இப்படின்னு சுவாமிக்கு இந்த பிரதோஷத்துல என்னென்ன அபிஷேகம் எடுத்துட்டு பண்றீங்களோ அவ்வளவு நன்மை உங்களுக்கு சேரும். கோயிலுக்கு வரவங்க யாருமே கை வீசினே வரக்கூடாது. சாமி கிட்ட 1008 விண்ணப்பம் கேட்கறனால எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறோம் இல்லையா? அதுக்கு வெறுங்கையோட வர்றது நம்ம சாமி கிட்ட. வீட்டுல இருந்து ஒரு பூனாச்சும் பறிச்சுட்டு வரணும். என்ன எடுத்துட்டு வரணும்? நம்ம எல்லாம் நல்லா செல்வம் வச்சுன்னா ஒரு நாள் அபிஷேகத்துக்கு செலவு பண்ணலாம். சரியா? ஒரு நாள் அபிஷேகத்துக்கு செலவு பண்ணலாம். இல்லைங்க என்னால முடியாதுங்க அப்படின்னா 1 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாம். இல்ல வீட்டுல பால் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். இல்லைங்க என்னால அவ்வளவு பண்ண முடியாதுங்க அப்படின்னா கோயில பெருக்கலாம். அவங்க கையால உடம்பால ஒரு தூய்மை செய்யலாம். அப்படி புண்ணியம் எடுத்துக்கு வரோம் சுவாமி. அதுவும் முடியலையா? வரும்பொழுது ஒரு 4 அருகம்புல் இருக்கும். அதையாவது அது ரொம்ப கஷ்டமா? இதெல்லாம் செஞ்சாதான் புண்ணியம் சுவாமி கணக்குல எடுத்துக்கு வரான். இல்லைன்னா நம்ம பிறந்த பிறப்பினுடைய பயனை வீணாயிடுமா. ஆடு மாடுக்கு நம்ம சம்மந்தம் இருக்கு. நம்மளும் பிறக்கிறோம், நம்மளும் குட்டி போடுறோம், நம்மளும் சாப்பிடுறோம், நம்மளும் தூங்குறோம், நம்மளும் செத்து போயிடுறோம். என்ன அப்புறம் ஆடு மாடுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆடு மாடு பண்ணி எல்லாம் குட்டி போடுதா, சாப்பிடுதா, தூங்குதா, என்ன பண்ணுது? செத்து போயிடுது. அப்புறம் என்ன வித்தியாசம் நமக்கு ஆடு மாடு விலங்குகளுக்கும்? நம்ம என்ன பண்ணணும்? இந்த அறிவை பயன்படுத்தி இறைவனை வழிபட்டு இந்த பாவத்தெல்லாம் நீக்கி என்ன பண்ணோம்? புண்ணியத்தை செய்ய வேண்டும். ஆனால் நீ என்ன பண்ணோம்? வரும்பொழுது வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை எடுத்துட்டு ஒவ்வொரு பிரதோஷமும் அபிஷேகத்துக்கு நீங்க சிறப்பான முறையில் செய்றீங்க. அடுத்ததாக சுவாமிக்கு இப்ப தொடர்ந்து ஆப்பிள் பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. கருப்பு திராட்சை அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. சாத்துக்குடி பழச்சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மாதுளை அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இந்த அபிஷேகங்கள்லாம் உங்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படும். என்னது? இப்ப சுவாமிக்கு பாத்தீங்களா 108 மூலிகை எல்லாம் அபிஷேகம் பண்ணுமா? அப்படியே சுவாமி கிட்ட நிறைய சக்தி இருக்கும். அது மேல இப்ப என்ன பண்றோம்? பல வகையான பழங்களை அபிஷேகம் பண்றோம்.
இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு. கடைசியா போகும்போது உங்களுக்கு இதை பிரசாதமா கொடுப்பாங்க, வாங்கி. சரியா? நான் சொல்ல வந்த கருத்து, மனிதராய் பிறந்தால் என்ன பண்ணணும்? முதல்ல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். மறக்கூடாது. நமக்கு உதவி செஞ்சீங்களா என்ன பண்ணக்கூடாது? இறைவனை நம்ம எப்பயுமே மறக்கூடாது. அதனால மாணிக்க வாசகர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாலியின் கண்ணு மூட சொல்ல கூட இறைவன் நினைக்கிறதான். சிவாய நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம புதுசுன்றதால் நமக்கு தெரியாது, பரவாயில்ல. இவ்வளவு நாள் நீங்க வழிபாடு செய்தாலும் குறையில்லை. சரியா? இனியாவது என்ன பண்ணணும்? சுவாமியை எழுந்த உடனே நினைக்கணும். பல் தேய்க்கிறோமா, மூஞ்சி கழுவுறோமா, மேக்கப் எல்லாம் பண்றோமா, அதே மாதிரி என்ன பண்ணோம்? ஒரு 5 நிமிஷம் சுவாமியை நினைக்கணும். சுவாமி, நீங்க இந்த பிறவி கொடுத்துறீங்க, நல்ல குழந்தைங்களை கொடுத்துறீங்க, நல்ல வாழ்க்கை, நன்றி சுவாமின்னு சொல்றது கஷ்டமா? இனிமே அதை செய்யறீங்க. சரியா? அது மட்டும் இல்ல, சிவன் கோயிலுக்கு வர சொல்ல திருநீர் அணிங்க. என்ன அணினா? அதான் சொல்ல வந்தேன். திருநீர் அணியும் போது சிவாய நம அப்படின்னு சொல்லி அணிஞ்சா நமக்கு கெட்ட எண்ணம் வராதான். சுவாமி நல்ல புத்தியை கொடுப்பாராம். டெய்லி கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாராம். அதே மாதிரி குங்குமம் இந்த இடத்துல இடணும். என்ன சொல்லி இடணுமா? ஓம் சக்தின்னு இடணும். நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க, வெரி குட். இடும்பொழுது என்ன சொல்லணும்? ஓம் சக்தி. திருநீர் இட சொல்ல என்ன சொல்லணும்? சிவாய நம என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும். யாரெல்லாம் சிவாய நமன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு அபாயம் இல்லையா? சரியா? இனிமே செய்வீங்களா? இதனால் தெரியல, அதனால நீங்க செய்யல இல்லையா? இனிமே தெரிஞ்சிச்சு செய்யலாம் இல்லையா? சரி. அடுத்ததா எல்லாரும் ருத்ராட்சி அணியணும். என்ன அணியணும்? நான் 5 பவுன் நகை போட்டிருக்கேன், 10 பவுன் வகை போட்டிருக்கேன், அதெல்லாம் பெருமை கிடையாதான். இது நமக்கு பயன்படாதான். மேல போக சொல்ல வருமா? இங்க இறந்த உடனே உங்க இருந்தாங்க 10 பவுன் நகை உங்க கூடவே வைக்கிறேன்னு வச்சு புதைப்பாங்களா? இல்ல எரிப்பாங்களா? ஏன்னா கூட வருமா? போகும்பொழுது கூட அண்ணன் தம்பி கணவன் மனைவி சுற்றார்கள் நம்ம கூட வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சுவாமி மட்டும்தான் கூட வருவாராம். என்னது? இந்த ருத்ராட்சம் கூட வருமா? இதை கழட்டவே மாட்டாங்க. என்ன மாட்டாங்க? இந்த ருத்ராட்சம் கூட வருமா? நம்ம பூஜை இருக்க திருநீர் கூட வருமா? பார்த்திருப்பீங்க, சமாதியில திருநீரை கொட்டுவாங்க, உப்பு கூட. பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு சக்தியானது திருநீர். அப்ப நம்ம என்ன அணியணும்? நமக்கு உண்மையான அணிகள் எது? திருநீரு, ருத்ராட்சரம், மனசுல சிவாயினம். இந்த 3 மறக்க மாட்டீங்களா? நம்மளாம் இந்த பிறவிலே கடை தேரணும், இந்த பிறவி நமக்கு எல்லாம் துன்பம் இல்லாத இருக்கணும்னா இந்த 3 செயல்களை நீங்க செய்யணும். ஏன்னா இந்த மனித பிறவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏண்டா சாமி நான் பிறந்தேன், எனக்கு எவ்வளவு சோதனை, இந்த பிறவி மாதிரி எனக்கு பிறவியே வேணாண்டான்னு அவ்வளவு இல்லையா? அப்போ இந்த பிறவியில இருந்து நம்ம கடை தேரணும்னா என்ன பண்ணோம்? 3 நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். 1 திருநீர் அணியணும், 2வது ருத்ராட்சி அணியணும், 3வது சிவாயனம். இது சொன்னா போதுங்க. இதுதாங்க நமக்கு மெயின் மந்திரமே. வேற எதுவுமே தேவையில்ல. சார் நான் புக்கு படிக்க தேவையில்ல, அதை படிக்க தேவையில்ல. இது 3 செஞ்சீங்கன்னா சுவாமி என்ன கொடுப்பாரோ? உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரோ. என்ன கொடுப்பாரு? ஞானத்தை கொடுத்து தீமையில இருந்து அகற்றுவாராம். சரி, செய்யலாமா? இப்ப தொடர்ந்து சுவாமிக்கு பல வகையான பழங்களிலே விளாம்பழம் என்று சொல்லக்கூடிய பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அடுத்தது முக்கணிகளில் சிறப்பான கனியாக பலாப்பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து பூவாழை என்று சொல்லக்கூடிய வாழைப்பழ அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இது ஒரு ஹைபிரிட் ஃப்ரூட்ஸான கிவி என்று சொல்லக்கூடிய கீரிப்பழ சாரும், தொடர்ந்து கொய்யா பழ சார அபிஷேகமும் நடைபெற்று வருகின்றது. சரி, இப்ப எல்லாரும் கொடுத்துருக்கேன், இந்த சீட்டை எடுத்துங்க. சரியா? இனிமே இங்க இலவசமா உங்களுக்கு எல்லாம் ருத்ராட்சம் வழங்கப்படும். சரிங்களா? சுவாமி கிட்ட அபிஷேகம் பண்ணி வச்ச ருத்ராட்சம் யாராருக்கு வேணுமோ இந்த பிரதோஷ வேளையில் அணியலாம். இதுக்கு தீட்டு தொடக்கு எதுவுமே கிடையாது. சிவாய நம சொல்லுங்க, திருநீர் அணிங்க. சுவாமி கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவார். தொடர்ந்து முலாம்பழ சாறு அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து முலாம்பழ சாறு அபிஷேகம். இந்த சீட்டை எல்லாம் எடுத்துங்க. நான் சொல்றது திரும்ப சொல்லணும். சரிங்களா? யாரெல்லாம் இறைவனுடைய பாடலை படிக்க தெரியலான்னு பாருங்க. நான் சொல்றது கேக்குதா? கேட்டு திரும்ப சொல்லுங்க. ஓம் நம சிவாய சொல்லுங்களா? ஓம் நம சிவாய. இது மேல ஒரு டிராயிங் போட்டிருக்கா, அது வந்து கோயில் எப்படி சுத்தணும்னு ஒரு முறை, அது தேவையில்ல. அது கீழே இருக்கிறதுல நான் சொல்லுங்க. தொடர்ந்து நீங்க என்ன பண்ண, சீட்டை பத்திரமா வச்சீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடல்கள். நீங்க பாடின்னு இதை விபூதி போடுறேன், குங்குமம் போடுறேன், பிரசாதம் வைக்கிறேன்னு கசை கீழே கடாச்சிட்டு கூடாது. சரியா? நீங்க எல்லாம் பயன்பெற வேண்டும். மனிதனா பிறந்தா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். சரியா? அதனால இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். ஏதோ ஃப்ரீயா கொடுக்குறாங்களே அப்படின்னு தூக்கி கடாச்சிட கூடாது. வீட்டுல எடுத்து போய் சுவாமி கிட்ட உட்காந்து இதெல்லாம் படிக்கணும். அதுக்குதான் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் பாடினா சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. சரியா?
சரி எடுத்துங்க. ஓம் நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். தொடர்ந்து சுவாமிக்கு வாழைப்பழங்களிலே ஏலக்கி என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாழைப்பழ அபிஷேகமும் பப்பாளி அபிஷேகமும் நடைபெற்று வருகின்றது. முதல்ல சிவன் கோயிலுக்கு என்ன அருகில் இருக்கும்? சிவலிங்கம் இருக்குமா? எதிர்க்கல என்ன இருக்கு? நந்தீஸ்வரர். நம்ம முதல்ல வந்த உடனே சுவாமி நந்தியை வழிபாடு செய்யணுமா? யார பண்ணோம்? திருவண்ணாமலை கோயிலாம் போயிருக்கீங்களா? அண்ணாமலையார் கோயிலுக்கு பெருசா இருக்க நந்தி. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாருங்க, சிறப்பா இருக்கும். திருவுடல் நிகழ்ச்சி நடத்தி சுவாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. அது மாதிரி முதல்ல சிவன் கோயில் வந்தா எங்க வழிபாடு செய்யணும்? நந்தி. சுவாமி வணக்கம், சுவாமி எம்பெருமானுக்கு ஒரு திருவருள் கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணோம்? விண்ணப்பம் செய்யணும். தொடர்ந்து சீதாப்பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அப்படி அவர் வந்து வணங்கிட்டு சாமி கிட்ட போகணும். அவருக்கும் நிறைய சக்தி இருக்கான். அதான் இந்த பாடலை நம்ம சிந்திக்க போறோம். சரி, அது இந்த மாணவர்கள்லாம் இந்த பாடலை படிக்கணும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றவங்களாம் நந்தீஸ்வரர் பாடலையும் இதுல கொடுத்துருக்கக்கூடிய சிவன் பாடலாம் தொடர்ந்து பாடினீங்கன்னா சுவாமி உங்களை எப்பயுமே முதல் இடத்துல வச்சிருப்பார். தொடர்ந்து பனை வெல்ல அபிஷேகம். நந்தியம் பெருமான் தன்னை, திரும்ப சொல்லுங்க, நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வணங்குவோர்க்கு புந்தியில் ஞானம் சேரும், பொலிவுறு செல்வம் கூடும், சிந்தையில் அமைதி தோன்றும், சிறப்புறு மக்கள் சேர்வர், இந்திர போகம் கிட்டும், இணையிலா வாழ்வுதானே. இந்த நந்தீஸ்வரர் வணங்குறதுனால அவ்வளவு நன்மை இருக்கான். ஞானத்தை கொடுப்பாரா நந்தி. சரியா? ஞானம்னா என்ன? இப்ப சொன்ன இல்லையா, நல்லது தீயதை ஆராய்ந்து நல்லதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாளோ அது பேர் ஞானம்னு பேர். அதான் ஞானமும் கல்வியும் பேர். நமக்கு வெளியில கீழே இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? இது சம்பந்தமான வகுப்புகள்லாம் மற்ற பகுதியில் நடக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த பாடல்களை படித்தாலே அந்த ஞானத்தை சுவாமி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. நாட்டு சர்க்கரை எம்பெருமானாருக்கு இப்பொழுது நாட்டு சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. வால்நெட் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம். இது எல்லாமே உங்களுக்கு போகும்பொழுது பிரசாதமா வழங்கப்படும். தவறாம எல்லாம் அந்த பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தினமும் நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்? 15 நாளைக்கு ஒரு முறை பிரதோஷம் வருது இல்லையா, அதுல நாச்சும் போய் சிவனை வழிபடணுமா. அப்படி வழிபட்டால் 15 நாளைக்கு ஒரு தாட்டி இந்த சாயந்தரம் வரேன் இல்லையா, இந்த 4 to 6 டைம் மாலை பொழுதுதான் சுவாமிக்கு பிரதோஷ வேலை என்பது. தொடர்ந்து சுவாமிக்கு இப்போது பாதாம் பருப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. பாதாம் பருப்பு அப்படி இன்னைக்கு மட்டும் வந்தா என்ன பலன்னா 15 நாள் நம்ம தொடர்ந்து கோயிலுக்கு வந்தா என்ன பலனோ அது இன்னைக்கு கிடைக்குமா. நம்மளால டெய்லி வர முடியாது இல்லையா, டெய்லி எனக்கு வேலை இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி என்னால வர முடியலாம் பரவாயில்ல. இந்த 15 நாள் ஒரு நாள் இந்த பிரதோஷத்துல வந்து வழிபட்டா தொடர்ந்து 15 நாள் வந்த பலன் கிடைச்சிருமா நமக்கு. அப்ப 2 பிரதோஷம் வந்தா 30 நாள் வந்து வழிபட்ட பலன் கிடைக்கும். சரியா? அதுதான் பிரதோஷ வேலை. தொடர்ந்து சுவாமிக்கு இப்ப பிஸ்தா முலாம்பழ விதை அபிஷேகம். இப்போ இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப விசேஷமா 12 ஆண்டு தொடர்ந்து இறைவனை வழிபட்டால் என்ன பலனோ இன்னைக்கு ஒரு நாள் வழிபட்டா கிடைக்குமா. என்னது? 12 வருஷம் நீங்க தினமும் கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ, இந்த சனி யாரெல்லாம் இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு வந்து வழிபாடு செய்கின்றீர்களோ 12 ஆண்டு வழிபட்ட பலன் கிடைக்குமா. அப்ப எவ்வளவு சிறப்பானது இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப விசேஷமானவர்கள் அர்த்தம். அடுத்ததாக பூசணி விதை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அதை தொடர்ந்து முந்திரி இலைச்சாறு அபிஷேகம், தொடர்ந்து பனங்கற்கண்டு அபிஷேகம், திராட்சை உலர் திராட்சை அபிஷேகம். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ சுவாமி இதெல்லாம் பார்க்கறதே புண்ணியமா. எவ்வளவு அபிஷேகம் பண்றோம். காலைல இருந்து 108 மூலிகை. மூலிகைக்கு பேர் போனதே என்ன ஊரு? நம்ம
ஜவ்வாது மலை. ஆனா நம்ம பெருமை நமக்கு தெரியறது இல்லைங்க. என்னது நம்ம ஊர் பெருமை நமக்கு தெரியுது. இது எவ்வளவு பெரிய ஊர் தெரியுமா? இது தொடர்ந்து சூரியகாந்தி விதை. இந்த ஊருடைய பெருமை தெரியுமா உங்களுக்கு? இது என்ன ஊரு? மேல்பட்டு. எங்க இருக்கு? ஜவ்வாது மலை தொடர். இதுக்கு பேரு கிழக்கு மலை தொடர்ச்சின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? இந்த பக்கம் வேலூர் வரைக்கும், செங்கல்பட்டுல இருந்து இந்த பக்கம் ஊட்டி கிட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கிழக்கு மலை தொடர்ச்சி பகுதின்னு பேரு. அது ரொம்ப விசேஷமானது இங்க இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை. அதுல உயர்ந்த இடம் வந்து மேல்பட்டம். நம்ம எங்க இருக்கோம்? உயர்ந்த இடத்துல இருக்கும். பல வகையான மூலிகைகள் நிறைந்த, சுத்தி நமக்கு தெரியாத மூலிகை இருக்குமா? சித்தர்கள்லாம் இருப்பாங்க அந்த காட்டுல. அவ்வளவு சிறப்பானது. நான் சொல்ல 10 பாட்டு என்று சொல்லக்கூடிய மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 பாட்டு 8 தொகைன்னு தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? அதுல மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படைன்னு பேர். அதுக்கு என்னவா? இந்த ஊருடைய பெருமையை சொல்றாங்களாம். நமக்கு தெரியல பெருமை, ஆனா வரலாற்றுல இருக்கு, தமிழ்ல இருக்கு நம்ம பெருமை. இதுக்கு பேரு நவீரை மலைன்னு பேரு. இந்த நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊரை பத்தி. இந்த ஊருக்கு இன்னொரு பேருன்னா நவீரை மலைன்னு பேரு. இங்க ஒரு குறுநில மன்னன் ஆண்டு வந்தானா, நன்னன் செய் நன்னன் பேரு. என்னது? நன்னன் என்ற மன்னன் செங்கன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கத்தை தலைநகராக கொண்டு இந்த ஊரெல்லாம் ஆண்டு வந்தாரா அந்த நன்னன் செய் நன்னன். அவனுடைய புகழ் அளப்பரியதான். இங்க வளப்பற்ற குறைவில்லாத வளங்கள் பொருந்திய காடுகள், தேன்கள், அப்புறம் சொல்றேன் தேன் அபிஷேகம் சுவாமிக்கு நடைபெற்று வருகின்றது. குல்கந்து அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. வெள்ள அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இது மாதிரி இந்த ஜவ்வாது மலைக்கு இன்னொரு பேரு நவீரை மலைன்னு பேரு. இங்க ஆண்டு வந்த மன்னன் பேரு என்ன சொன்ன? நன்னன்னு பேரு. செங்கன்மா என்று சொல்லக்கூடிய செங்கத்தை கோட்டையாக அமைத்து இங்கெல்லாம் ஆண்டு வந்தார். யாரு? நன்னன். சரியா? அப்படின்னு நம்ம ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அது மட்டும் இல்ல, இங்க இந்த மலையில ஏற்படக்கூடிய ஓசை கடாமுடா அப்படின்னு இருக்குமா. ஒரு புலவர் வறுமையில இருக்காரு. அந்த புலவர் என்ன பண்றாரு? இந்த நன்னன் கிட்ட உதவி பெறலான்னு வர்றார். அந்த வழியா இங்க இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு. அவர் சொல்றாரு, இந்த மன்னனுடைய புகழ சொல்றாரு. ஐயோ, அந்த மன்னனுடைய புகழ் அளப்பரியுதுங்க, நீ கவலைப்படாத போங்க, உங்களுக்கு தேவையான செல்வத்தை யானையில ஏற்றி அனுப்புவாங்க. வறுமையான புலவருக்கு என்ன பண்ணுவாரா அப்படின்னு வாங்கின புலவர் சொல்றாராம். அதுக்கு பேர் தான் கூத்தர் ஆற்றுப்படை. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க அப்படின்னு அனுப்புகிறது பேருக்கு தான் இந்த கூத்தர் ஆற்றுப்படைன்னு. இந்த மலையை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. பல வகையான மூலிகைகள் நிறைந்தது. நம்ம வரலாற்றுல ரொம்ப விசேஷமான பகுதியில இது வந்து குறிப்பிடப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய யானைகள்லாம் நிறைய இருக்குமா. அந்த காலத்துல இங்க யானைகள்லாம் நிறைய இருந்து அத்தகைய இடத்துல நம்ம எல்லாம் சிவபெருமான வழிபடுறோம்னா நம்ம எல்லாம் செய்த புண்ணியம். நம்ம எல்லாம் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கோம். இங்க வந்திருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? ஏதோ ஒரு ஜென்மத்துல தெரிந்தோ தெரியாமலோ நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதனாலதான் இங்க வந்திருக்க இவ்வளவு பேர் இருக்காங்களா. எல்லாரும் இங்க வர முடிஞ்சிச்சா? ஏன்? அவங்களுக்கு புண்ணியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நமக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால சுவாமி என்ன பண்ணிருக்காரு? இந்த நேரத்துல நீங்க எல்லாம் இங்க வரணும், இறைவனை வழிபாடு செய்யணும், இறைவன் சொல்ல பேசணும், இறைவன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு புண்ணியம் இருந்தாதான் சிவனை வழிபாடு புண்ணியம் அப்படின்னு நான் சொல்ல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை. நம்ம நல்ல வினை செஞ்சிருக்கோமோ அதனால இங்க என்ன வந்திருக்கோம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கடைபிடித்தா நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, நான் சொல்ற பாட்டு எடுத்துங்க, அடுத்தது படிக்கலாம். நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா, நலம் தந்து என்னை காக்கும் நந்தீஸ்வரா, சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி. உடம்பை எப்படி பயனாக்கலாம்னா சிவ மந்திரத்தை சொன்னால் இந்த மண் புனிதமடையும். ஏற்கனவே சொன்ன வீட்டுல இருக்க சொல்ல தண்ணி, சுவாமி கிட்ட படைக்கும் போது தீர்த்தம், வீட்டுல இருக்க சொல்ல சாப்பாடு, அதே எடுத்தா சாமி கிட்ட படிச்சா பிரசாதம். இது சாதாரண மனித உடம்பு அழிக்கூடிய. ஆனா இறைவன் உள்ள வந்தா இதுக்கு மெய்யின்னு பேரும்.
இது அழியக்கூடியதுக்கு இது பொய்ன்னு தானே சொல்லணும். இந்த உடம்ப அழியக்கூடியதுங்க. ஆனா ஏன் மெய்ன்னு பேர் வச்சாங்க? மெய்தான் அரும்பு விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ள. யாரெல்லாம் கைகூப்பி சிவனை வழிபாடு செய்கின்றீர்களோ சுவாமி உங்களை கைவிட மாட்டாராம், உங்களை பிரசாதமாக்கிடுவாராம். நம்ம புற தூய்மை நீராளமை குளிக்கிறதுனால இந்த உடம்பு சுத்தமாகுதா? மனசு எப்படி சுத்தமாகும்? ஒரு 10 லிட்டர் உள்ள தண்ணி ஊத்தினா சுத்தமாயிடுமா? சுத்தமாகுமா ஆகாதா? வள்ளுவர் என்ன சொல்லு, அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்ற. என்ன சொல்றாரு? இந்த மன தூய்மைன்னா வாக்கு நல்லா இருக்கணுமா. வாக்கு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணும்? நல்லதை உள்ளே புகுத்த வேண்டும். இறைவனுடைய நாமாவளி எல்லாம் யாராவது இது மாதிரி தொடர்ந்து சொல்றாங்களோ இந்த உள்ளம் என்னாகுமா? தூய்மையாக. நீங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டத்தோடு கூட வந்திருக்கலாம், இப்ப இங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டீங்களா? எல்லாரும் மனசு நிம்மதியா இருக்கா? மங்களங்கள் அனைத்தையுமே கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி. சுவாமி எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம எல்லாம் காப்பாற்றணும்னு வந்திருக்காங்களாம். என்னது? நீங்க எப்ப கோயிலுக்கு வருவீங்க, உங்களுடைய துன்பத்தை எப்ப போக்கலாம்னு அவங்க ரெடியா இருக்காங்களாம். நம்ம வரோமா? வர்றதே கிடையாது. 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். நாடினேன் நாடிற்று நமச்சு. நீங்க ஒரு முறை சிவன் கோயிலுக்கு வந்துருங்க, சுவாமி உங்களை விட மாட்டாராம். அவரு வருவாராம். ஏய், போன வாரம் பிரதோஷம் வந்தியா? ஏன் இந்த வாரம் போல போ. அடுத்த வாரம் பிரதோஷம் வந்தோடனே என்ன பண்ணோம்? போன வாரம் ஐயா வந்து நடத்தினாரு, போக சொன்னாரு அப்படின்னு என்ன பண்ணுமா? மூளை என்ன பண்ணும்? சுவாமி உள்ள வந்து உணர்த்துவாராம். விளையாடுப்போ, ஏய் நீ என்ன வீட்டுல உட்காந்து தீ பாத்துங்கிற, ஹோம்ஒர்க் முடிச்சே கிளம்பு, கோயில் கிளம்பு அப்படி என்ன பண்ணுவாரா? சுவாமி உங்களை விட மாட்டாரா. அதான் நாடினே நாடிற்று நமச்சி. நீ யாரெல்லாம் நமச்சிவான்னு சொல்றீங்களோ சுவாமி உங்களை எடுத்துருவாராம். கீர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. நம்ம நினைச்சாலாம் கோயிலுக்கு வர முடியாதுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா பெரியவன், நான் என்ன மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு. சுவாமி அனுக்கிரகம் இல்லைன்னா இங்க வர முடியாது. நீங்க சுவாமி உள்ள இருந்து என்ன பண்ணிருக்காரு? உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கு. நம்ம நினைச்சா கோயிலுக்கு வர முடியாது, ஆனா சுவாமி நினைச்சா நீங்க நினைக்கல, சுவாமி நினைச்சு உங்களை வர வச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து நீங்க கோயிலுக்கு வரணும். சரிங்களா? அடுத்து அருகம்புல் மாலையும் அணியும் நந்தி, நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா, நலம் தந்து என்னை காக்கும் நந்தீஸ்வரா. சுவாமி இந்த புலன்களை எதுக்கு கொடுத்திருக்காருன்னா வழிபாடு செய்வதற்கு. இந்த வாய் எதுக்கு கொடுத்திருக்காரு? சுவாமியினுடைய நாமாவளி சொல்லுமா, சிவாய நமன்னு சொல்லணும். இந்த காது எதுக்கு கொடுத்திருக்காருன்னா சிவாய நமன்னு சொன்னா அந்த காதுல கேட்கணுமா, காது மூடிக்கூடாது. எப்ப கத்தி கிடக்குறாங்க பாடி, சீக்கிரம் பிரசாதம் கொடுப்பீங்களா, வாங்கி நேரத்தோட வீட்டுக்கு போலாமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம சொல்ற சிவாய நமத்தை என்ன பண்ணுமா? காது. அதுக்குதான் இந்த காது கொடுத்துருக்காராம். இந்த மூக்கு எதுக்கு கொடுத்துருக்காராம்? இங்க வரக்கூடிய அந்த பழ நுகர்வையும் வாசனையும் நுகரணுமா. நல்லதான். மூலிகை அபிஷேகம் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே பரவுமா. இது ஃபுல்லா ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த மூலிகை தூள் அபிஷேகம் வரும். யாரெல்லாம் மூக்கால நுகர்றீங்களோ உடல் வியாதி வராது. அதே மாதிரி உள்ளத்தால சுவாமியை உணரணுமா. யாரெல்லாம் உண்மையா பக்தி இருக்குன்னா சாமியை பார்த்த உடனே கண்ணீர் வரணுமா. நாதன் நாமம் நமச்சிவாயம். நான் கூட தாங்க டெய்லி கோயில் வரேன். 24 மணி நேரம் கோயில் சாமி. ஆனா சாமி நினைச்சமா கோயிலுக்கு வந்து என் செப்பல் அங்க விட்டனே தொலைஞ்சிச்சா. குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழ்விக்க எம் இல்லம் வருக நந்தி, நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா, நலம் தந்து என்னை காக்கும் நந்தீஸ்வரா. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அப்படின்னு சொல்லணும். சரியா? நீ புதுசுன வச்சு தெரியல. ஆடுக நடனம் ஆடுகவே அருகோடு தும்பை மலராட, அணிமணி மாலைகள் தானாட, பெருகிடும் கங்கை தலையாட, பிறைமதி அதுவும் உடனாட,
ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரஹர சிவனே ஆடுகவே சூலம் குடுக்கை சுழன்றாட சூழும் கணங்கள் உடனாட விபூதி அபிஷேகம் செய்யப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பிரசாதமா கொடுக்குறோம். நமக்கெல்லாம் முக்கியமான ஒரு மந்திரமே இந்த திருநீர் தான். தவறாம திருநீரை எல்லாரும் அணிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எலுமிச்சை சந்தன அபிஷேகம் தொடர்ந்து நடைபெறும். அதை தொடர்ந்து சொர்ணாபிஷேகம் முடிஞ்சு இங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். சரியா? 2 பாப்பாங்க உங்களுக்காக அழகான முறையில பரதநாட்டியம் இங்க நடக்க போது அதெல்லாம் இருந்து பார்த்து சுவாமியை திருவருளை வேண்டுங்க. அப்ப சென்டரா ஒரு பாடல் அதை எடுத்துங்க பார்க்கலாம். லிங்காஷ்டகம் ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஸ்ரீ மகா லிங்காஷ்டகம் இருக்கு பாருங்க. சரியா? அதையும் பாடிடலாம். நம்ம கொஞ்சம் சமஸ்கிருதம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு நீங்க பாடலாம், இல்ல கேட்டுக்கலாம். சரியா? சிவாஜி பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிபதிவேஸ்தித சோபிதலிங்கம் தக்ஷுய யக்ன விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் குங்கும சந்தன லேபிதலிங்கம் பங்கஜஹார சுசோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவகணார்ச்சித சேபிதலிங்கம் பாவயர் பக்தி பிரவேசகலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் அண்ணாமலையாருக்கு 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 அண்ணாமலை அம்மனுக்கு போற்றி. திரவியருக்கும் பிரானே போற்றி. வைச்சாடல் அன்று மகிழ்ந்தாய் போற்றி. மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி. பொய்ச்சார் புறமூன்று நீதாய் போற்றி. போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி. தச்சாகனாக மசைத்தாய் போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாதுறங்காதிருந்தாய் போற்றி. ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி. என்னா இலங்கைக்கொன் தன்னை போற்றி. இறை விரலால் வைத்துகந்த ஈஷா போற்றி.
பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி, பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி, கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. நம பார்வதி பதையே. சுவாமிக்கு பஞ்சபுராணம் விண்ணப்பிக்கப்படுகிறது தேவாரத்திலிருந்து. நீல நினைந்தடியே, நீல நினைந்தடியே, பூனை நித்த முன் கை தொழுவேன், வாழன கண்மணவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியும் பெருமான், கோழிலியும் பெருமான், குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆலிலையும் பெருமான், ஆலிலையும் பெருமான், அவை அட்டி தரப்பணியே. பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரணே, பற்றுனான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொழிவாய் சிவபுரத்து அரசே, திருப்பெரும் துறையுரை சிவனே, திருப்பெரும் துறையுரை சிவனே. யாரோடு நோகேன் யார்கெடு துறைக்கேன், ஆண்டனின் அருளிலையானால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்றருள் புரியாயே, வருக என்றருள் புரியாயே. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை, கொண்டனேன் விளம்புமா விளம்பேல், ஆறாரந்தார் அமரர் குணத்தில் அணியுடை யாதிரை நாள், நாராயணனோடு நான்முகனும் மங்கி, இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில், தேவர் குடாங்கள் திசையனைத்தும் நிறைந்து, பாரார் தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூடுதுமே, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அரவாணி ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய் பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானவே பிடியாதிருக்க வேண்டும், மறுபெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முக துய்யமணி உள்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கடுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், துளையாத நிதியமும், கோணாத கோளும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டருடு கூட்டு கண்டாய், அலையாழி அறிதுயலும் மாயனது தங்கையே, ஆதிக்கடவுரின் வாழ்வே, அமுதீஷர் ஒரு பாகம்,
அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே வான்முகில் வனாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் ஒன்முறை அரசு செய்க குறையிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓன்க நற்றவர்தம் வெள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே. அரர் மகா கைலாயவாத்தியம் தென்னாடுடைசனே போற்றி நாட்டவர்க்கும் போற்றி. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு சிவபேஸ்வரருக்கு சிவபேஸ்வரருக்கு